ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க சேனலுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வெண்டைக்காவை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம ஒரு டவல், காட்டன் டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். ஈரம் இருந்தால் நல்லா ஃப்ரை ஆகாது. ஸோ நல்லா ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லை பாருங்கள், சுத்தமாக நான் தொடச்சி எடுத்துட்டேன், ஈரமே கிடையாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதோட 2 சைட்ஸையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிடுங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா விதை இருந்தால் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் சீக்கிரமாக அழுக்காயிரும். ஸோ விதையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. இது மாதிரி விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நீள பீஸாக வெட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக வெட்டிட்டிங்கன்னா கரிஞ்சி போயிடும். ஸோ இந்த சைஸில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பாருங்கள், நான் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு சைஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம மசாலா எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட், அதுக்கடுத்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கடலை மாவையும் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே இந்த வெண்டைக்காயில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாவெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நம்ம ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா மாவு நம்ம வெண்டைக்காயில் ஒட்டாது, அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து போட வராது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க, இல்லைனா எல்லாமே ஒன்றா ஒட்டிடும். ஸோ தனித்தனியாக போட்டு நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெண்டைக்காய் குர்குரே இல்லைனா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.